ஹலோ டியர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகுது டிஎன்பிசி குரூப் 4க்கான வேர் டு ஸ்டடி. நான் தமிழ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பிரித்து எழுதுக அண்ட் செகண்ட் ஒன் சேர்த்து எழுதுக. இப்போது இந்த ரெண்டு டாபிக்ஸ் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ரெண்டுமே ஒன்று தான். பிரித்து எழுதுக கொடுத்துட்டு சேர்த்து எழுதுக கேட்கலாம், சேர்த்து எழுதுக கொடுத்துட்டு பிரித்து எழுதுக கேட்கலாம். ஸோ ரெண்டு டாபிக் எடுத்துருக்கோம். அனைத்து பாடங்களின் புத்தகப்பின் கேள்விகள். சரியா? இது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வந்து எப்படி நம்ம பிரிக்கணும், எப்படி நம்ம மார்க் அடிக்கணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு புணர்ச்சி விதி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் பாருங்கள், நிலைமொழி புணர்ச்சியில் நிலைமொழி ப்ளஸ் வருமொழி. நிலைமொழினா நிலைமொழினா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். இப்போ பிரித்து எழுதுனா நம்ம எப்படி நினைப்போம்? கண் ப்ளஸ் காட்சி, இதுதான். இப்போ வந்து இந்த கண் ப்ளஸ் காட்சியில் இது நிலைமொழி, வருமொழினா அது காட்சி. ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே நிலைமொழி, பக்கத்தில் வர வேர்டு வந்து வருமொழி. ஓகேவா? இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம். நான் ரொம்ப டெத்தாக போகாமல் ஷார்ட்டாக எனக்கு நல்லா இதுவாகிற மாதிரி நான் சொல்லிகிட்டே போயிடுறேன். ஸோ இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா இயல்பாகவே புணரும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. விகார புணர்ச்சினா சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம்ட்டு சின்ன சின்ன மாற்றம் வரும். இதுலேயே நிறைய புணர்ச்சிகள் இருக்குது. நம்ம சில முக்கியமானது மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், உயிரிரு, மெய்யிரு, உயிர் முதல் கண், மெய் முதல் கண். உயிரிருனா அழகு கூட்டல் காட்சி இருக்கா? இதில் வந்து நிலைமொழியோட ஈறு தான் உயிரீரு. நிலைமொழினா என்னது? ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அழகு இக்கு கூட்டல் ஊ, ஸோ உயிரோட ஈடு. சரியா? அப்போ இது உயிரீடு. மெய்யீருனா அதுவும் நிலைமொழியோட ஈடு. ஈரெழுது தான் ஈற்றெழுத்து, இறுதியான எழுத்து. ஓகேவா? மெய்யில் வந்திருக்கா கண், இன்னுன்றது மெய்யெழுத்து. அப்போது இதுவும் என்னது? மெய்யீரு. இது உயிரீரு. ஏன் உயிரீருனா இந்த பூ அழகு இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். ஊ வந்து உயிரெழுத்தில் வரதுனால உயிரீரு. மெய்யீருனா இக்கண் நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருக்கிறதுனால இது மெய்யீரு. ஓகேவா? உயிர் முதல் கண் கூட்டல் அழகு. அப்போது இதில் பாருங்கள் வருமொழி. இதில் நம்ம வந்து நிலைமொழி பார்த்தோம். இப்போது இதில் வருமொழினா பக்கத்தில் இருக்கிற எழுத்து, கூட்டலுக்கு அடுத்து இருக்கிற எழுத்து. உயிர் முதல்னா அழகு, ஆ வந்து உயிர் எழுத்து. அப்போ இது உயிர் முதல். மெய் முதல்னா காட்சி, இக்கு கா எப்படி பிரிக்க முடியும்? இக்கு கூட்டல் ஆ கா, அப்போது இக்குன்றது மெய் எழுத்து. அப்போது இது மெய் முதல். ஓகேவா? உயிர் முதல் உயிர், உயிர் முதல் மெய், மெய் முதல் உயிர், மெய் முதல் மெய் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, விட்டுருங்க. இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. இப்போ பாருங்கள், தமிழ் கூட்டல் மொழி தமிழ்மொழி, தாய் கூட்டல் மொழி தாய்மொழி. இல்லை எந்த மாற்றமே வரல, எங்கேயுமே இந்த எதுவுமே சேர்க்கல, நீக்கல, எதுவுமே வரல. உடம்பு கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல், இல்லு கூட்டல் லோவாயிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான். இதில் புதுசாக எந்த எழுத்துமே வந்து தோன்றலை. ஓகேவா? ஓகே. விகார புணர்ச்சி வந்து இதில் எந்த வித மாற்றமே இயல்பு புணர்ச்சி இயல்பாக புணரும். இதில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும், சின்ன சின்ன மாற்றங்கள். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரம்னா தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய், இது வந்து புதுசாக உருவாகும், தோன்றும். தமிழ் கூட்டல் தொண்டு தமிழ் தொண்டு, அவரை கூட்டல் காய் அவரைக்காய், இது புதுசாக ஒரு எழுத்து வந்து தோன்றும், அது தோன்றல் விகாரம். திரிதல் விகாரம் வந்து வில் கூட்டல் கொடி விற்கொடி, இந்த எழுத்து இல் வந்து இரா மாறிடும். நாள் கூட்டல் குறிப்பு நாட்குறிப்பு, இல்லு இட்ட மாறிடும், இது வந்து திரிஞ்சிடும், திரிதல் விகாரம். கெடுதல் விகாரம் வந்து ஒரு எழுத்து கெட்டுடும். எப்படின்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி, ஈமு போயிடுது, அதுதான் கெடுது. வீரம் கூட்டல் தீரம் வீர தீரம். சரியா? ஈமு போயிடும். இப்போது உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சினா என்ன சொன்ன? உயிர் ஈருனா நிலைமொழியோட ஈரு தான். சரியா? உயிரீரு. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும். நிலைமொழியோட உயிரெழுத்து நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்தா. சிலை இல்லு கூட்டலை, அப்போது இது வந்து உயிரெழுத்தாக இருக்கா? கூட்டல் அழகு சிலை அழகு. மெய்யீருனா நிலைமொழியின் இறுதி எழுத்தானது மெய்யாக இருக்கும். இங்கே பாருங்கள், மெய்ய மண்ணழகு. ஓகேவா? உயிர் முதல் புணர்ச்சினா வருமொழி. நிலைமொழினா ஃபஸ்ட்டில் இருக்கிறது, வருமொழினா அந்த ப்ளஸுக்கு அப்புறம் புதுசாக ஒரு எழுத்து வர்றது. பொன் கூட்டல் உண்டு பொன் உண்டு. மெய் முதல் புணர்ச்சி, இதுவும் வருமொழி, முதல் எழுத்து மெய்யாக இருக்கும். சிலை இச்சி வருதா, இச்சி கூட்டல் ஈச்சி வருது, அப்போ இது மெய் எழுத்து. மெய் முதல் புணர்ச்சினா பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. இங்கே பாருங்கள் புணர்ச்சி விதிகள். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், உயிர் முன் மெய் மெய் முன் மெய், மெய் முன் உயிர், உயிரீரு மெய்யீரு, உயிர் முதல் மெய் முதல். இதில் சரியாக தொல்காப்பியர் வந்து நிறைய நமக்கு புணர்ச்சி விதிகள் சொல்லியிருக்காரு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இது வந்து மெய்யீற்று புணர்ச்சி. ஈறுபோத வெளிப்பதி, ஆதி நீடல் ஐயாதல், அடியகரம் ஐயாதல். அதுக்கப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடும். அந்த மாதிரி நிறைய புணர்ச்சி விதிகள் இருக்குது. நம்ம அதெல்லாம் போட்டு ரொம்ப டெத்தாக பார்க்காம நான் மெயினாக அந்த புக்ஸில் கொடுத்துருக்கு மட்டும் நான் கொண்டு வரேன். ஈறுபோதல்னா ஈருனா கடைசி எழுத்து, அந்த எழுத்து போயிடும். சரியா? மை விகுதி. இப்போ மை விகுதி பார்க்கலாமா? பண்பு தொகையில் நீ பாருங்கள், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, மெய்யீற்று புணர்ச்சி. இப்போது மலர் கூட்டல் அடி மலரடி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி மலர் கூட்டல் அடி மலரடி அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? உயிர் வந்து சேர்ந்துடும்.
ஈறு போதல், ஈறு கடைசி, ஈறுனா கடைசி. அப்போது புணர்ச்சி விதியில் ஈறுனா அடியில் ஃபஸ்ட் எப்படி சொல்கிறதுனா மை விகுதி போயிடும். முதுமை கூட்டல் மரம், முதுமரம், அந்த ஈறு போதெல்லாம் மை போயிடும். ஈறுனா கடைசி, மை விகுதி பெற்றோர், முதுமை கூட்டல் மரம். அப்போது இந்த மை தான் வந்து கடைசி எழுத்து, இது வந்து போயிடும். முதுமை கூட்டல் மரம், முதுமரம். செம்மை கூட்டல் பொன், செம்பொன். இந்த மை அடி எழுத்து போயிடும். அடி எழுத்தில் ஈற்று எழுத்துன்னு சொன்னாங்க. வெம்மை கூட்டல் குடை, வெண்குடை. இடை உகரம் ஈயாதல். பெரியன், பெருமை கூட்டல் அன், பெரியன். சிறியன்னா சிறுமை கூட்டல் அன், சிறியன். ஓகேவா. அடுத்தது ஆதி நீடல். ஆதி நீடல்னா பசுமை கூட்டல் இலை, பாசிலை. இது வந்து ஒரு ஸ்டெப்பாக பிரித்து காமிக்கிறாங்க. பசு கூட்டல் இலைனா ஈறு போயிடுச்சு, ஈறுனா மை விகுதி போயிடுச்சு. பாசு கூட்டல் இலைனா உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டு ஓடும். இச்சு கூட்டல் ஊ வருதா, அப்போது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், மெய்யை விட்டு ஓடியே போயிடுச்சு. பாச்சு கூட்டல் இலை, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதனால் அது எப்படி புணருதுன்னா பாச்சு கூட்டல் இலை இயல்பே என்னும் விதிப்படி பாச்சு கூட்டல் இலை வந்து பாசிலை என புணரும். ஓகேவா. இது அடி அகர மையாதல். பசுமை ஐ, கூட்டல் ஐ வருது, பசுமை கூட்டல் தமிழ், பைந்தமிழ். ஈறு போதல்னா மை விகுதி போயிடும். ஓகேவா. சரி, அப்போ பசுமை கூட்டல் தமிழ், பைந்தமிழ். பை கூட்டல் தமிழ், பைந்தமிழ். சரியா. இது வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து பிரித்து சொல்கிறாங்க. யாரும் கூட்டல் இல்லை, யாரும் இல்லை. இது பாருங்கள். தன்னுற்று இரட்டல். சிறுமை கூட்டல் ஊர், ஈர் போதெல்லாம் மை விகுதி போயிடும். உயிர்வரின் குரல் மெய் விட்டு ஓடும். தனி குறிலோடு ஒற்றுகள் உயிர் வந்தால் இரட்டும். தன்னுற்று இரட்டல். சிறுமை கூட்டல் ஊர், சிற்றூர். சிறுமை கூட்டல் ஊர், சிற்றூர் அப்படின்னு கொண்டாடும். தன்னுற்று இரட்டல். முன்னின்ற மெய்த்திரிதல். செம்மை கூட்டல் தமிழ், இந்த மை விகுதி போயிடும். ஈர் போதல். முன்னின்ற மெய்த்திரிதல். இந்த மெய் இம்மு வந்து எப்படி தெரியுதுன்னா சென் கூட்டல் தமிழ், செந்தமிழ் என்ன புணரும். அதுதான். ஓகேவா. இனமிகளும் கருமை கூட்டல் குந்தல், கருங்கூந்தல்னு வரணும். ஓகேவா. கரு கூட்டல் கூந்தல், இது வந்து இனமிகள். இப்போ வந்து இனமான எழுத்துனா காக்கு இனமான எழுத்து, இக்குக்கு இனமான எழுத்து இங்கு, இச்சுக்கு இனமான எழுத்து இஞ்சி, அந்த மாதிரி. சரியா. இனமிகள். கருங்கூந்தல் கூந்தல், கரு கூட்டல் கூந்தல், கருங்கூந்தல். ஓகேவா. ஒரு எழுத்து வந்து ஒரு ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஈர்ப்போதல், இனமிகள், இனமிகள் எழுத்துக்கள், தோன்றல் புணர்ச்சி வகை. இதனால் ஈர்ப்போதல் இனமிகள் தான். கருமை கூட்டல் கூந்தல், கருங்கூந்தல் என புணரும். அடுத்தது பண்பு தொகை புணர்ச்சி. பண்பு தொகை புணர்ச்சியில் பண்பு என்னது, ஒரு கேரக்டர், அதோட பண்பை குறிக்கும், அதோட குணத்தை குறிக்கும். பண்பு குணம் அதை குறிக்கிறது வந்து பண்பு தொகை புணர்ச்சி. இப்போ பாருங்கள். இதில் ஈறுபோதல் என்ன சொன்னேன், இந்த ஈறு வந்து அடி ஈற்று எழுத்து போயிடும். அதுதான். இனமிகள்லாம் இதற்கு இனமான எழுத்து, இக்குக்கு இன எழுத்து இங்கு, இச்சுக்கு இனமான எழுத்து இஞ்சி, இட்டுக்கு இனமான எழுத்து இன்னு. ஸோ அது இனமிகள், இனமான எழுத்து தோன்றுது. சரியா. இப்போ பாருங்கள். நல்லன், நன்மை கூட்டல் அன். தீயன், தீமை கூட்டல் அன். அவன் தீயனா அவன் வந்து கெட்டவன், தீமையானவன். அப்போ தீமை கூட்டல் அன். சிற்றூர், சிறுமை கூட்டல் ஊர். பேரூர்னா பெருமை கூட்டல் ஊர். பெரிய கூட்ட ஊர்லாம் பிரிக்கக்கூடாது, பெருமை கூட்டல் ஊர் தான் பிரிக்கணும். பேரூர், பெருமை கூட்டல் ஊர். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். பெரியன், பெருமை கூட்டல் அன். சிறியன், சிறுமை கூட்டல் அன். பாசி, பசுமை கூட்டல் ஈ, பாசி. ஓகேவா. செம்மொழி, செம்மை கூட்டல் மொழி, செம்மொழி. பாருங்கள். தீந்தமிழ், தீந்தமிழ்னா இதோட பண்பு பார்க்கலாம். தீந்தமிழ்னா அப்போ தீமையான தமிழா, தீமைன்னா அது தீமைனா கெட்டது. அப்போ தமிழை வந்து நம்ம கெடுதல்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அது தீம்னா ஒரு தேன் மாதிரி, ஒரு இனிய மொழி அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து இதை எப்படி பிரிக்கணும்னா பண்பின் அடிப்படையில் தீம் கூட்டல் தமிழ்னு பிரிக்கணும். நம்ம என்ன பண்ணிடுவோம், தீமை கூட்டல் தமிழ். அப்போ தமிழை வந்து தீமைன்னு சொல்ல முடியுமா, சொல்லக்கூடாது, தப்பு. அதனால் தீம் கூட்டல் தமிழ் பண்பின் அடிப்படையில். ஃபஸ்ட்டு புணர்ச்சி அடிப்படையில் இருக்கணும், அதே சமயம் பண்பு குணத்தோட அடிப்படையிலையும் இருக்கணும். சரியா. உணர்ச்சி அடிப்படையில் பிரித்து பார்த்துட்டு நமக்கு அதில் மீனிங் தப்பாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பண்பு வச்சு பிரிக்கணும். இப்போ பாருங்கள். இதை வந்து புணர்ச்சி அடிப்படையில் பிரித்தா தீமை கூட்டல் தமிழ் தான் பிரிப்பீங்க. இப்போ தீமை கூட்டல் தமிழ்னு பிரித்தா தமிழை வந்து தீமைன்னு சொன்னால் அது எப்படி, ரொம்ப அது தீமைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அது ரொம்ப தப்பாயிடும். அதனால் பண்போட அடிப்படையில் அதோட பொருள் என்னென்னு பாருங்கள். தீம்னா தீம் தமிழ்னா ஒரு இனிமையான தமிழ். அப்போது இனிமையான தமிழை எப்படி தீமையான தமிழ் நம்ம பிரிக்க முடியும். அப்போது பண்பின் அடிப்படையில் தீம் தமிழ், தீம் கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கணும். இரு நிலம், இருமை கூட்டல் நிலம் பிரிக்கக்கூடாது. இருனா பெரியன்னு அர்த்தம். இருனா பெரிய நிலம். அப்போது இரும் கூட்டல் நிலம், இதுவும் பண்பின் அடிப்படையில் பிரிக்கணும். சரியா. இரு கூட்டல் நிலம்னா 2 நிலம் ஆகிடும். ஆனால் அவங்க சொல்ல வர பொருள் பண்பு வந்து பெரியன்ற அர்த்தத்தை குறிக்கிறதுனால, பண்பை குறிக்கிறதுனால இரும் கூட்டல் நிலம். இருதிணை, இது வந்து இருதிணைனா 2 திணை இருக்குது. அப்போ இது வந்து எது, 2 கூட்டல் திணை. நல்வினை, இருதிணை, இருதிணைனா உயர்திணை, அக்ரிணை. சரியா. அப்போது இது வந்து 2 திணையை குறிக்கிறதுனால 2 கூட்டல் திணை. இரு நிலம் என்பது இருன்றது பெரிய என்னும் பொருளை குறிப்பதால் இரும் கூட்டல் நிலம். ஓகேவா. இப்போ பாருங்கள். செம்மை கூட்டல் மொழி, செம்மொழி பார்த்துட்டோம். குயில், கருமை கூட்டல் குயில். ஓகேவா. உடம்போடு மெய்ப்புணர்ச்சி. உடம்போடு மெய்ப்புணர்ச்சினா இதோட விதி ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யாகும். மணி கூட்டல் அடித்தது, மணி அடித்தது. மணி இன்னு கூட்டல் ஈ, மணி. உயிர் வழி வவ்வும் ஆனது உயிரெழுத்து. மணி இன்னு கூட்டல் ஈ, அதுதான்
சொல்லியிருக்காங்க. மணி கூட்டல் அடித்தது மணி அடித்தது. இது ஒன்று நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். அடுத்தது பாருங்க. தீ கூட்டல் எரிந்தது தீ எரிந்தது. தீ இத்து கூட்டல் ஓகேவா. இந்த வந்து தீ எரிந்தது. திணை கூட்டல் அளவு திணை அளவு திணை. ஓகேவா. நிலைமொழி ஈற்றில் வருமொழி முதலில் உள்ளதை அறிந்து கோ கூட்டலில் கோவில். குற்றிய லுகர புணர்ச்சி. குற்றிய லுகர புணர்ச்சினா இதில் வந்து உகரம் கெட்டுவிடும். உகரம் கெட்டுவிடும்னா வட்டு கூட்டல் ஆடினான் வட்டு ஆடினான். வட்டு இட்டு கூட்டல் இந்த வந்து கெட்டுடும். அதுதான் குற்றிய லுகர புணர்ச்சி. வட்டாடினான். குற்றிய லிகர புணர்ச்சி. உயிர்வரின் குரல் மேவிட்டோடும். உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த 2 விதிகளின்படி மாசு கூட்டல் அற்றார் மாசற்றார். ஓகேவா. முற்றிய லுகர புணர்ச்சி. முற்றிய லுகர புணர்ச்சி வந்து உறவு கூட்டல் அழகு உறவழகு. இதில் சின்ன சின்ன விதி வந்து பொருந்தும். ஓகேவா. வரவு கூட்டல் அறிந்தான் வரவறிந்தான். அடுத்தது மகர ஈற்று புணர்ச்சி. இது 3ஆவது வரும். இதில் வருவாங்க. ஒன்றுக்கு இடம் ஒன்று இணை எழுத்து சேரும். இன்னொன்று வந்து வல்லினமிக்கும். இன்னொன்று அது இணை எழுத்தான மெல்லினமும் தோன்றும். ஓகேவா. பாடம் கூட்டல் வேலை பாட வேலை இன்னும் போயிடுது. காலம் கூட்டல் கடந்தவன் கால கடந்தவன். பழம் கூட்டல் தோல் பழத்தோல். ஓகேவா. அடுத்தது பூ பெயர் புணர்ச்சி. அதாவது இணை எழுத்துக்கள்னா இக்குக்கு இணை எழுத்து இங்கு, இச்சுக்கு இணை எழுத்து இஞ்சி, இத்துக்கு இணை எழுத்து இந்த, இப்புக்கு இணை எழுத்து இம்மு. மோஸ்ட்லி கசட தப்பறையில் தான் வரும். கசட தப்பறை வல்லின எழுத்துக்கள். இது கூட மோஸ்ட்லி கசட தப்பறையில் இதுதான் காசா தாப்பா இக்கு இச்சு இது இப்பு. ஓகேவா. பூ பெயர் புணர்ச்சி பாருங்கள். பூ கூட்டல் கொடி பூக்கொடி. ஏன்னா இங்கு வராது. ஏன் வராதுன்னா இதோட பூ கூட்டல் கொடி பூக்கொடி. பூ கூட்டல் தொட்டி பூத்தொட்டி. இதோட இணை எழுத்து இல்லை அதே வந்தது. பூ கூட்டல் கொடி பூக்கொடி. பூ கூட்டல் தொட்டி பூத்தொட்டி. பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை பூச்சோலை. பூ கூட்டல் பந்து பூப்பந்து. இதுதான் எண்ணு பெயர் புணர்ச்சி. எண்ணு பெயர் புணர்ச்சியில் பாருங்க. எண்ணிறை அளவும் பிறவும் எய்தின் 1 முதல் 8 ஈராம் எண்ணூல் முதல் எண் முதல் நீளும் 3 6 7 குறுகும் 6 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மெய்யும் ஏழன் உயிரும் வரும் ஏழம் ஏற்பு வழி என்மனார் புலவர். அதாவது முதல் ஈர் வந்து முதல் எண் முதல் நீளும். நீளும்னா நீண்டு ஒலிக்கும். நீண்டு ஒலிக்கும்னா இப்போ முதல் எழுத்துக்கு வந்து ஓரூர். ஒன்றுன்றது நம்ம எழுத்துல ஓ வந்து குறுகிய எழுத்தாக இருக்கா. அதே வந்து நீண்டு ஒலிக்கும்னு சொல்கிறாங்க. நீளும்னா 1 2 நீளும். அப்போது ஒன்றுன்றது குறுகிய எழுத்து. ஆனால் இங்கே வந்து ஓரூர்ன்றது நீண்டு ஒலிக்கும் ஓரூர். ஓகேவா. அதேமாதிரி ஈர் வந்து 2ன்றது குறுகிய எழுத்து. ஈரெட்டாண்டு ஈராண்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எழுத்து நீண்டு ஒலிக்கும். அதுதான் சொல்கிறாங்க. முதல் எண் முதல் நீளும் 3 6 7 குறுகும். குறுகுனா மூதூர் 3 முதுமை. இது வந்து 3 6 8னா 3ன்றது குறுகுன்னு சொல்கிறாங்களா. 3 இது பண்ணுங்க. இது வந்து நெடிலாக இருக்குது. முத்தமிழ் 3 கூட்டல் 3ன்றது நீண்டு எழுத்திருக்கும். 3 கூட்டல் தமிழ் முத்தமிழ். சரியா. அப்போது அதுதான் இந்த வந்து குறுகிடும் இதில். அதே மாதிரி 3 6 7 குறுகும். 6 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மெய்யும் ஏழன் உயிரும் வரும் ஏழும் ஏற்பு வழி என்மனார் புலவர். இந்த மொத்தம் இதுவுமே வந்து சேர்த்து நன்னூலார் வந்து ஒரு நன்னூலில் சொல்லியிருக்காரு. இது போட்டு நம்ம குழப்பம் வேணாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எண்ணு பெயர் புணர்ச்சியில் 1 2 3 எழுத்து நீளும். 3 6 7 முதல் எழுத்து குறுகும். 1 2 3 4 5 8 ஈற்று உயிர்மை கெடும். ஏழன் உயிர் கெடும் ஈற்று உயிர். இப்போ பாருங்கள். எண்ணு பெயர்ச்சி புணர்ச்சி 1 இந்த ஓன்றது எப்படி இருக்குது. சின்ன ஓ குறுகிய எழுத்தாக இருக்குது. 1 கூட்டல் ஊர் ஓர் இது நீண்டு இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறார் நீளும் அப்படின்ட்டு. ஓகேவா. முதல் எழுத்து நீளும் ஈற்று உயிர்மை கெடும். இன்னு கேட்டுடும். சரியா. இந்த இரு கூட்டல் ஊ வந்து அப்போ இந்த இரு கேட்டுடும். இதுதான் 1 கூட்டல் ஊராயிடும். நகரம் ரகரமாகும். இன்னும் வந்து ஓர் கூட்டல் ஊராயிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஓரூர் என புணரும். ஓகேவா. எண்ணு பெயர் புணர்ச்சி 2 இப்போ 2 கூட்டல் 1000 ஈராயிரம். ஈராண்டு 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டு. ஈரெட்டாண்டு 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு. இது கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி எக்ஸாம்பிளும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரெட்டாண்டுனா 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு. அடுத்தது 3 பாருங்கள். இது குறுகும். 35 3 கூட்டல் 5. ஓகேவா. 35னா 3 கூட்டல் 5. 3 கூட்டல் தமிழ் முத்தமிழ். 4 கூட்டல் படை நாற்படை. ஈற்று உயிர்மை கெடும். 4 கூட்டல் படை நாற்படை. 5 கூட்டல் வகை ஐவகை. 5 கூட்டல் 5 கூட்டல் ஆய். இங்கே பாருங்கள். 35னா 3 கூட்டல் 5 கூட்டல் ஆயின்னு பிரிக்கக்கூடாது. 3 கூட்டல் 5 ஐந்தாய். அப்போ 5 5 2 5
5 5 ஆய். ஓகேவா, அது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேலாம். என்ன 6 6 கூட்டல் படை அறுபடை. சரியா. அடுத்தது 7 7 கூட்டல் கடல் 7 கடல். 8 8 கூட்டல் வகை எண் வகை. ஈற்றுயிர்மை கெடும். திசைப்பெயர் புணர்ச்சி. வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு. குணக்கு கூட்டல் கிழக்கு குணகிழக்கு. இக்கும் கூவும் போயிடும். தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு. இந்த இது இன்ன மாதிரி தென்கிழக்காயிடும். மேற்கு கூட்டல் காற்று மேல் காற்று. கிழக்கு கூட்டல் கடல் கீழ்கடல். கிழக்கு கூட்டல் நாடு கீழ்நாடு. ஓகேவா. ஓகே, இது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க பிரித்தெழுதுக மொத்தமே இதில் இருக்குது. நான் வெறும் கொஞ்சம் கஷ்டமானது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். சீரிழமை சீர்குடல் இளமைன்னு வருது. பட் இது சீர்மை குடல் இளமை தான் கரெக்டானதுன்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா. பொற்கோட்டு பொன்குடல் கோட்டு. பொங்கலர் பொங்கு கூட்டல் அலர். அவன் அளிப்போல் அவன் கூட்டல் அளிப்போல். ஓய்வர ஓய்வு கூட்டல் அற. ஔடதமாம் ஔடதம் கூட்டல் ஆம். ஔடதம்னா மருந்து. ஆழ்கடல் ஆழம் கூட்டல் கடல். நீலவான் நீளம் கூட்டல் வான். கண் உறங்கு கண் கூட்டல் உறங்கு. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. நானிலம் 4 கூட்டல் நிலம். களமேரி களமேரி களம் கூட்டல் ஏரி. அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. சரியா. இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க. இதில் பாருங்கள். தன்னெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு. யாண்டுளனு யாண்டு கூட்டல் உளனு. கல் கூட்டல் அலை கல்லலை. இன்றாகி இன்று கூட்டல் ஆகி. எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன். செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு. கற்றனை தூரும் கற்றனைத்து கூட்டல் ஊரும். சரியா. இன்புருகு இன்பு கூட்டல் உருகு. கண் இல்லது கண் கூட்டல் இல்லது. இரு திணை 2 கூட்டல் திணை. ஐம்பால் 5 கூட்டல் பால். செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த. தாமினி தாம் கூட்டல் இனி. கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால். கனகம் கூட்டல் சுவை கனகச்சுவை. முழவதிர முழவு கூட்டல் அதிர. கயிற்று கட்டில் கயிறு கூட்டல் கட்டில். கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன. போல் கூட்டல் உழன்றன போல் உழன்றன. இதந்தரும் இதம் கூட்டல் தரும். நம்பகர்க்கு நம்பகர்க்கு கூட்டல் அங்கு நம்பகர்க்கங்கு. ஓகேவா. கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அவ்வளோதான். இதோட எல்லா 6th to 12th வரைக்கும் இருக்க பிரித்தெழுதுக முடிஞ்சிச்சு. பிரித்தெழுதுக கொடுத்துட்டு சேர்த்தெழுதுவும் கேட்கலாம். சேர்த்தெழுதுக கொடுத்துட்டு பிரித்தெழுதுவும் கேட்கலாம். நம்ம முக்கியமானது மட்டும்தான் பார்த்துப்போம். இதுலேயே இன்னும் நிறைய விதிகள் தொல்காப்பியர் சொல்லியிருக்க நன்னூல் விதிகள் நிறைய இருக்குது. நம்ம பேசிக்காக இது வரையும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இதை வச்சு நம்ம முடிஞ்சளவுக்கு இது பண்ணிடலாம் அடிச்சிடலாம் மார்க்கு. தேங்க்யூ.